தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். மூத்தவர்களாக முதல்வர்களாக கருதப்படுகிறவர்கள் வழக்கறிஞர். காரணம், எம்பிபிஎஸ் படிச்சிருக்காங்க, மிகப்பெரிய டாக்டர் இருப்பாங்க, அது இன்ஜினியர் இருப்பாங்க, மிகப்பெரிய ஆட்கள் கதிரை இல்லாமல் பெரிய பெரிய வாட்சி போட்டுருக்காங்க. மிகப்பெரிய தொழிலை செஞ்சாலும் எப்படி செஞ்சாலும் அவங்களுக்கு ஒரு தைரியம் தன்னாலே நிச்சயமாக இருக்க முடியாதுன்னு தான் நான் சொல்றேன். ஆனால் ஒரு வக்கீலுக்கு படிச்சுட்டா கோர்ட்டுக்கு போறாங்களோ இல்லையோ, ஆனா அவங்களுக்கு எல்லா இடத்துலையும் ஒரு கையில தன்னம்பிக்கையோட போறாங்க. இது உண்டா இல்லையா? சுற்றுலாளர் தனி ஆளாக்கி போய் எல்லா நிகழ்ச்சியும் பண்ணிட்டு இருக்காங்க. காரணம் வக்கீல் அவ்வளவு பெரிய இடத்தில் பல்வேறு இடங்களில் நீதியை நிலைநாட்டுகிற இடத்தில் இருக்கிறது. வழக்கறிஞர்களாக இருக்கவில்லை, நீதிபதியாக வருகிறது, நீதி அரசர்களாக வருகிறது. அந்த வாய்ப்பு உங்களுக்கு என்னை பொறுத்த மட்டும் 90% நீதி அரசர்கள் அவர்கள் ஒரு வாய்ப்பு இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு. ஆனால் அது எத்தனை பேர் எப்படி நல்ல விதமாக பயன்படுத்துகிறார்கள், எத்தனை பேர் அதை வேறு விதமாக பயன்படுத்துகிறார்கள் என்பது வேறு. ஆனாலும் இன்றைக்கு நமது அண்ணன் கே. சாதனேசன் அவர்கள் பேசிய போல பாரதிய ஜனதா கட்சி தீண்டத்தக்காத கட்சின்னு சொன்னாங்க ஒரு காலத்தில் திராவிட முன்னேற்ற. ஆனா 99ஆம் ஆண்டு இதே கட்சியினால் தான் அதை வாஜ்பாயுடைய தலைமையிலே திமுக கூட்டணி வச்சு ஆட்சியில் வந்தார். பாரதிய ஜனதா கட்சி பல்வேறு ஆர்எஸ்எஸ் பின்னணி இருக்குன்னு சொல்லுகிறார், ஏபிவிபி இருக்குன்னு சொல்லுகிறார், விஜயராஜன் அவர்கள் இருக்கிறார். ஆர்எஸ்எஸ் ஒரு 100 ஆண்டு இதில் இந்துக்கள் மட்டும்தான் வாழ வேண்டும் என்று சொல்லவில்லை, ஒருவர்கள் அவருடைய வழியை வாழ வேண்டும் என்றுதான் இன்றைக்கு சொல்லுது. ஆர்எஸ்எஸ் விவாத பிரச்சாரம் நம்முடைய அண்ணன் மிக பாசம் இருக்காங்க. அவர்கள் 7 நாள் நான் கேட்க போயிருந்தேன். 7 நாள் நம்ம படாத பாடப்பட்டார். காலை 4 மணியாக எடுத்துக்கிறார். அது 15 நாள் கேட்க போயிருந்தேன். ஏன்னா அதெல்லாம் ஒழுக்கம். ஒரு தனி மனித ஒழுக்கத்தை எப்படி கடைபிடிக்கலாம், ஒழுக்கத்தை மட்டுமல்ல உடல் ஆரோக்கியத்தை ஏற்படுத்துவதுதான் அந்த சீனிவாசனாக இருந்தாலும், ஏபிவியாக இருந்தாலும், அல்லது சட்டமாக இருந்தாலும், அதில் ஒரு சினிமாவை பாட்டு நலந்தானா உடலும் உள்ளமும் நலந்தானா, உடலும் நலமாக இருக்கணும், உள்ளமும் நலமாக இருக்கணும். அதுக்கு காரணம் இந்த மாதிரி ஆர்எஸ்எஸ் காரணம். அது இந்துக்கள் தான் போடுற கட்டாயம், யார் வேணாலும் போகணும். நம்ம பிரிசுகா பாண்டியன் வந்திருக்கிறாங்க, அது டாம் பாண்டியன் அவருடைய மனைவி வந்திருக்கிறாங்க. அவரும் இன்னைக்கு தஞ்சாவூர் போன பேசுறேன். இன்னைக்கு ராஜராஜ சோழனுடைய சதயவிழாவிலே அங்கே போய்விட்டு வந்தேன். அவரும் பின்னாலே வந்து கொண்டிருக்கிறார். அந்த நிகழ்ச்சி நான் காலதமாக வந்தது காரணம், நேற்றையிலிருந்து நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றாக காலையில் நாச்சாப்பூரில் ஆரம்பித்து தஞ்சாவூரில் முடித்துவிட்டு பிறகு ஸ்ரீரங்கம் போய்விட்டு ஒவ்வொரு நிகழ்ச்சியாக முடித்துவிட்டு வருவதற்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகிவிட்டது. இருந்தாலும் மன்னித்தவர்களால் அன்போடு கேட்க வேண்டும். நமது ராதாகிருஷ்ணன் சொன்னாங்க, அன்றைக்கு மேயர் முத்துவை மேயராக்குவதற்கு, திமுக மேயராக்குவதற்கு ஜனசங்கத்தினுடைய ஒரு கவுன்சிலர் ஓட்டு, சுயேட்சாதிகார கவுன்சிலர் மதுரையில் ஓட்டு போட்டு திமுக மேயரை அன்னைக்கு கொண்டு வந்தது ஜனசங்கம். அந்த ஜனசங்கத்தின் வடிவந்ததுதான் நீ பாரதிய ஜனதா கட்சி. இன்னைக்கு வாஜ்பாயுடைய தலைமையில் இருக்கும்போது 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள். அவர்கள் பேசினார், எல்லோரும் ஏளனமாக பேசினீர்கள் நாடாளுமன்றத்தில். இன்றைக்கு 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறோம், வருங்காலத்தில் இந்தியாவை ஆளுவோம் என்று சொன்னார். அவர் இன்னைக்கு நம்ம சட்டமன்றத்தில் 4 சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறோம். 2026ஆம் ஆண்டு 2026ஆம் ஆண்டு 10 வருஷம் இல்லை, 4 வருஷம் உங்கள் அனைவருடைய உதவியோடு, இந்த மண்டபத்தில் இருக்கிற அனைவருடைய உதவியோடு தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக ஆட்சி வேண்டும். அதில் உங்கள் ஒவ்வொருடைய பங்கு இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்ன வழக்கறிஞர்கள் இருக்குன்னா அவங்களுக்கு தானே ஒரு தைரியம். கடன் பறக்கும் போதே கவுச கொண்டோடு பிறந்த மாதிரி நீங்க பறக்கும் போதே போட்டுட்டே இருக்கிறதுனாலே அது ஒரு தைரியம். அதனால தேர்தலில் கும்பலூர் பாலெல்லாம் இருக்கிறீங்க, எல்லாருமே எந்தெந்த மாவட்டத்தில் எல்லா ஸ்டாண்டிங் கவுன்சில் இருக்கிறீங்க, பிரிசுகா பாண்டியன் ஸ்டாண்டிங் கவுன்சில் மெம்பராக தான் இருக்கிறீங்க. அரசு என்பது வேறு. இனிமேல் ஒவ்வொரு மாவட்டம் வாரியாக
யார் யார் இந்த மாவட்டத்தில் பொறுப்பேற்றுக் கொண்டு அந்தந்த மாவட்டத்தில் வழக்கறிஞர்கள் எல்லோரும் இணைத்துக் கொண்டு நாம் தேர்தலில் எந்தெந்த இடங்களில் எப்படி பணியாற்ற வேண்டும். அதில் பாரதிய ஜனதா கட்சி போட்டியிட இடம் மட்டும்தான் இங்கே இருக்கிறார். அதிமுக கூட்டணி யாரெல்லாம் இருக்கிறார்களோ எந்தெந்த இடத்தில் போட்டியிடுகிறார்களோ அந்தந்த இடங்களில் போட்டியிடுகின்ற இடங்களில் நம்முடைய கட்சி வழக்கறிஞர் என்று தமிழ்நாடு முழுவதும் நீங்கள் முத்திரை பதிக்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் எல்லாம் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். எல்லோருமே இந்த சிறப்பு வாய்ந்தவர்கள், எல்லோருமே நல்ல விஷயம் தெரிந்தவர்கள். உங்களுடைய ஒவ்வொருடைய பணியும் இந்த 2026 தேர்தலில் நீங்கள் முத்திரையை பதிக்க வேண்டும். தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் வழக்கறிஞர்கள் அதற்கு முன்னுதாரணமாக, ஜெயிப்பதற்கு முன்னுதாரணமாக இருந்தார்கள். எல்லா இடங்களிலும் வழக்கு போடுவது எதிர்த்து கேட்டார்கள், உண்மையாக பேசினார்கள், ஸ்ட்ராங்காக பேசினார்கள் என்ற பெயரை நீங்கள் வாங்கி தர வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொண்டு, இன்னும் ஒன்று மட்டும் உறுதியாக சொல்ல முடியும். தமிழ்நாட்டில் நீதிபதிகள் இருக்க முடியும். ஆனால் இப்ப ஸ்டாண்டிங் கவுன்சிலராக இருக்கீங்க, வருங்காலங்களில் உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள். நம்ம குமரூர் சொன்னாங்க, புரட்சித்தில் எம்ஜிஆர் 77 சீட் கொடுக்கும் போது எல்லா வக்கீலுக்காக கொடுத்தாங்க. உண்மைதான், எல்லாருமே வக்கீல் தான், 1-2 டாக்டர்ஸ். பாரதிய ஜனதா கட்சியில் நம்ம சீட் கொடுக்கணும் அப்படின்னாங்க. எனக்கும் அதை மாற்றுக்கிறதே கிடையாது. நமக்கு எந்தெந்த தொகுதி வருதோ அந்தந்த தொகுதியில நீங்க வழக்கறிஞர்கள் யாராக இருக்கிறீங்களோ அந்த வாய்ப்பு பார்த்துக் கொண்டு நிச்சயமாக ஒருவேளை முன்னாள் சபாநாயகர் இருந்தது போல வரலாம். நிறைவேற்ற வாய்ப்புகள் கிடைக்கலாம். இன்னொன்று இது ஒரு பக்கம் இருந்தால் கூட நான் ஏற்கனவே நம்மளை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லணும்னா, நம் மண்டபத்தில் இருக்கிற நிறைய பேர்கள் வருங்காலத்தில் எந்தெந்த இடங்களில் எந்தெந்த நீதிமன்ற வளாகங்களில் அந்த இடங்களை நிரப்புவதற்கு நீங்கள் தயாராக இருந்து கொள்ளுங்கள். அது உங்களுக்கு நான் உதாரணமாக இருந்து அந்த இடத்திற்கு உங்களை அனுப்புவதற்கு தேர்வு செய்வதற்கு என்னால் முடிந்த உதவிகளை கண்டிப்பாக நான் செய்யணும். நான் சொல்றதெல்லாம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதனால அந்த இடங்களை நிரப்புவதற்கு ஒன்று சட்டமன்றம் இல்லை என்றால் உங்களுக்கு நீதிமன்றத்தில் இப்பொழுது கீழே இருந்து வாதாடுகிறீர்கள், மேலே இருந்து எங்களோ கேட்டு நீதியை வழங்கக்கூடிய இடத்தில் நீங்கள் அனைவரும் வருவதற்கு உங்களுக்கு அந்த வாய்ப்புகளை நிச்சயமாக பெற்றுத்தருகிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு காலதாமதமாக வந்ததற்கு மீண்டும் உங்களிடம் மன்னிப்பை கேட்டுக்கொண்டு அனைவருடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் ஏற்பாடு அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.